குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் பார்த்துட்டு இருக்கோம். அதை தான் கண்டினியூ பண்ண போறோம். இன்னைக்கு கிளாஸ்ல லாஸ்ட் கிளாஸ் பார்த்தனுடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம்? எக்ஸல்னா என்ன, அதனுடைய பேசிக் ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதனுடைய கண்டினியூட்டி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ எக்ஸல் யூஸ் பண்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க. Microsoft Excel helps you to organize, manage, analyze, and visualize data efficiently, streamlining workflows and improving decision making in various fields like finance, marketing, and project management. Key users include performing complex calculation, automating tasks with the macros, creating reports with pivot table. நம்ம இதுல வந்து நமக்கு காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன்ஸ் எல்லாமே வேர்ட் அண்ட் பவர் பாயிண்ட்ல கால்குலேஷன் எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. எக்ஸல்ல வந்து நம்மளால கால்குலேஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கிளாஸ்ல நீங்க படிக்கக்கூடிய கிளாஸ்ல 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 30 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய 5 சப்ஜெக்ட்ஸ் மார்க், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் 5 சப்ஜெக்ட்ஸ் மார்க் 500 அவுட் ஆஃப் 400, 300, 280, 450, வாட் எவர் இட் இஸ். அதுல வந்து 30 பேரோட ஸ்டூடெண்ட்ஸ் உடைய மார்க்கை நீங்க ஒரு எக்ஸல் ஷீட்ல அழகா வந்து டேபிள் போட்டுட்டு சப்ஜெக்ட் வைஸ் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரேஷியோ எல்லாமே த்ரூ த இந்த டேபிள்ஸ் அண்ட் பிவட் டேபிள்ஸ் மூலமாக உங்களால வந்து ஒரு அழகான ரிசல்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதை இன்னைக்கு நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத ஒரு பிவட் டேபிள் போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? எஸ். இப்போ ஒரு ஒரு இண்டிவிஜுவல்ஸ்க்கும் எக்ஸல் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பர்சனல் ஃபினான்ஸ், மேனேஜ் பட்ஜெட்ஸ், ட்ராக் எக்ஸ்பென்சஸ் அண்ட் மானிட்டர் பேமெண்ட்ஸ் எஃபெக்டிவ்லி. அதாவது நம்மளுடைய மந்த்லி பட்ஜெட்ஸ், எக்ஸ்பென்சஸ் போட்டு வைக்கிறது, பேமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து கரெக்டாக பே பண்ணுறதுக்கு இபி பில், கார்ட் பில்ஸ், அப்புறம் வந்து வாட்டர் பில்ஸ், இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் லாட் ஆஃப் பில்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு மாசம் ஒரு இயருக்கு நீங்க ஃபுல்லா 12 மந்த்ஸ்க்கு போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை வந்து பார்த்து நீங்க வந்து எக்ஸ்பென்சஸ் ட்ராக் பண்ணிக்கலாம், கரெக்டா பே பண்ணிக்கலாம். எப்படி வந்து நம்மளுடைய பட்ஜெட்ஸ் வந்து எப்படி இருக்கு, ஜாஸ்தி ஆயிட்டு வருதா இல்ல கம்மி ஆகுதா, இல்ல நம்ம மேனேஜ் பண்றோமா, நம்ம கிட்ட இருக்கிற அமௌண்ட்ல நம்ம எப்படி வந்து பண்றோம், அது எல்லாமே வந்து பர்சனல் ஃபினான்ஸ் பார்க்கறதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எக்ஸல் கால்குலேஷன்ஸ். அடுத்தது வந்து டேட்டா மேனேஜ்மெண்ட், ஆர்கனைஸ் லிஸ்ட், ஸ்டோர் இன்ஃபர்மேஷன் அண்ட் சிம்பிளிஃபை ட்ராக்கிங் ஃபார் பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ஹாபிஸ். டேட்டா மேனேஜ்மெண்ட் பர்பஸ்ல எல்லா இடத்துலயும் யூஸ் ஆகும் உங்களுக்கு. டேட்டா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ஸ்ல எடுத்துக்கோங்க. ஸ்கூல்ல ஒரு கிளாஸ் அப்படின்னா ஒரு உங்களோட டீச்சரால ஒரு கிளாஸ்லயே கூட இப்போ வந்து 30 பசங்க இருக்கீங்க, 30 பசங்களுடைய சப்ஜெக்ட் மார்க்ஸ் உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லி எடுத்துக்கோங்க. அதுல வந்து யோகா இருக்கலாம், டான்ஸ், சிங்கிங், ஸ்விம்மிங், வாட் எவர் இட் இஸ், நிறைய ஆக்டிவிட்டிஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி. அதுல 30 பேரும் ஒரே ஆக்டிவிட்டிக்கு போக மாட்டோம். 30 பேரும் வந்து அங்க ஒரு 6 ஆக்டிவிட்டி நம்ம ஸ்கூல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னா அந்த 6க்குமே ஸ்ப்ரெட் ஆகும். எல்லாருமே எல்லாருமே வந்து எனக்கு வந்து மியூசிக் தான் பிடிக்கும், எனக்கு டான்ஸ் தான் பிடிக்கும், எனக்கு யோகா தான் பிடிக்கும்னு போக மாட்டோம். ஒவ்வொருத்தர் அவங்க அவங்களுக்கு பிடிச்சதை வந்து சூஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய ஸ்கூல்ல இப்போ வந்து ஒரு கிளாஸ் ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கோங்க, 6th ஸ்டாண்டர்ட். 6th ஸ்டாண்டர்ட்ல 5 செக்ஷன்ஸ் இருக்கு ஆர் 4 செக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் நம்ம, அந்த 4 செக்ஷனுடைய டேட்டா சிம்பிளா யோசிச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ்ல 30 பேர், 4 கிளாஸ்ல 120 பேர் இருக்கும். ஸோ அந்த 120 பேருடைய டேட்டாவே நம்ம ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ அதுக்கு நீங்க இங்க எக்ஸல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா வந்து எந்தெந்த ஆக்டிவிட்டிக்கு எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எந்தெந்த செக்ஷன்ல இருந்து வராங்க. இப்ப அதே மாதிரி அஸ்வின் உங்க கிளாஸ்ல ஏ செக்ஷன்ல ஒரு 2 பசங்க இருப்பாங்க, டி செக்ஷன்ல 4 பசங்க இருப்பாங்க, சி செக்ஷன்ல 3 பசங்க இருப்பாங்க. இனிஷியல் கூட வச்சு வந்து உங்களால வந்து மேனேஜ் பண்ண முடியாது, ஒரே இனிஷியல் கூட இருப்பாங்க. ஸோ அப்ப அவங்க அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நமக்கு ஐடென்டிஃபையர்ஸ் அப்படிங்கறதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த ஐடென்டிஃபையர்ஸ் எல்லாம் எக்ஸல்ல நீங்க வந்து கையில எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அது எல்லாமே வந்து மிஸ் ஆகும், தப்பு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. எக்ஸல்ல அந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப அழகா வந்து மேனேஜ் பண்ணி வைக்க முடியும். டைம் மேனேஜ்மெண்ட், யூஸ் எக்ஸல் ஃபார் டாஸ்க் லிஸ்ட் அண்ட் ப்ராஜெக்ட் பிளானிங் டு இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி. எக்ஸல் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியா வந்து செலவு பண்ணுவீங்க. ஒரு டேட்டாவை ஒரு தடவை உங்களுடைய
120 பசங்களுடைய நேம் லிஸ்ட் செக்ஷன் அவங்களுடைய டீட்டெயில ஒரு தடவை பர்சனல் டீட்டெயில் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அடுத்தடுத்தது அவங்களுடைய ப்ரோக்ரஸ் கார்டு ஆகட்டும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் செஷன் ஆகட்டும், இல்ல வந்து உங்களுடைய இயர் இது எப்படி வந்து நீங்க வந்து படிச்சிருக்கீங்க, குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃபர்லி எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்ஸ் நீங்க வந்து என்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுல வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வெளில போவாங்க. போறவங்களோட டேட்டாவை மட்டும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களோட டேட்டாவை அப்படியே வந்து மேனேஜ். சிக்ஸ்த்ல இருந்து நீங்க செவன்த் போவீங்க, செவன்த்ல இருந்து எயித்து போறீங்க, எயிட்ல இருந்து நைன்த், எப்படி ஒரே ஸ்கூல்ல தான் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் இல்லையா? அப்போ ஒன்ஸ் ஒரு டேட்டாவை என்டர் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி அடுத்தடுத்த கிளாஸஸ்க்கு என்ன பண்ணலாம், ரொம்ப ஈஸியா டைம் மேனேஜ் பண்ணி டாஸ்க் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து இண்டிவிஜுவல் பர்பஸ்ல உங்களுக்கு ஸ்கூல் லெவல் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஓகே. ஸோ கீ ஃபியூச்சர்ஸ் அண்ட் கான்செப்ட் டு லேர்ன் ஃபார் திஸ் எக்ஸல் என்னன்னா டேட்டா மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன் யூசிங் பில் ஃபங்க்ஷன் டு பெர்ஃபார்ம் கால்குலேஷன் அண்ட் அனலைஸ் த டேட்டா. உங்களுக்கு எக்ஸலை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா ஒரு 4 ஃபார்முலா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் தெரிஞ்சாவே நிறைய விஷயங்கள் இதுல பண்ண முடியும். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஃபார்முலாஸ் எல்லாம் வேண்டாம். நார்மலா இஃப், வி லுக்அப், அது இது. இப்போ வி லுக்அப் ஃபார்முலா இருக்கு, இஃப் ஃபார்முலா இருக்கு, கண்டிஷன் ஃபார்முலாஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் ஃபார்முலாஸ் வந்து எக்ஸல்ல இருக்கு. வி லுக்அப் ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட்டாவை இன்னொரு டேட்டாவோட கம்பேர் பண்ணுவோம். இப்போ நீங்க 30 ஸ்டூடெண்ட் இந்த வருஷம் இருக்கீங்க, அடுத்த வருஷம் 35 ஸ்டூடெண்ட் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்க, செவன்த் ஸ்டாண்டர்ட். இந்த ஆல்ரெடி சிக்ஸ்த்ல படிச்ச 30 பேர் அங்க இருக்காங்களான்னு செவன்த் ஸ்டாண்டர்டோடைய லிஸ்ட இங்க இருந்து அங்க காப்பி பேஸ்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறவங்கள ஆடோ மைனஸோ பண்ணிடுறாங்க. இந்த நேம் லிஸ்ட் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பாக்குறதுக்கு VLOOKUP, நான் அது இந்த ஃபார்முலா இப்ப போட்டு உங்களுக்கு காட்டுறேன், போடுவாங்க. ஸோ VLOOKUP போடும்போது என்ன ஆகும், உங்களுக்கு வந்து இந்த மெம்பர்ஸ் அங்க இருக்காங்களா அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி சார்ட்ஸ் அண்ட் பிவட் டேபிள்ஸ். நம்ம ஒரு விஷயத்த வந்து விஷுவலைஸ் பண்ணி சொல்லும் போது கிரியேட்டிங் விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா அண்ட் சம்மரைசிங் லார்ஜ் டேட்டா செட்ஸ். அதாவது சாரி, நம்ம ஒரு விஷயத்த வந்து 10 பசங்களுடைய மார்க்கை வந்து இப்படி ஜஸ்ட் வந்து எக்ஸல்ல இப்படி காட்டுறேன்னு வச்சுக்கோங்க. இப்படி காட்டுறதுக்கும் நான் இப்ப இந்த இது பண்றோம், நம்ம இப்ப இந்த ஆக்டிவிட்டி பண்ண போறோம். சீரியல் நம்பர் இங்க வந்து ஒரு சார்ட் போட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு, சரிங்களா? இங்க வந்து அழகா ஒரு பிவட் சார்ட் டேபிளோ இல்லைன்னா ஒரு பை டயக்ராமோ ஒரு பார் டயக்ராமோ காட்டும் போது அந்த விஷுவலைசேஷன் வந்து நம்ம மைண்ட்ல ஈஸியா வந்து என்ன ஆகும்னா ரெஜிஸ்டர் ஆகும். ஓகேங்களா? டேட்டா வேலிடேஷன், ensuring the accuracy and consistency of data within your spreadsheet. டேட்டா வேலிடேஷன் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேக்ரோஸ், ஆட்டோமேட்டிக் சீக்வென்ஸ் ஆஃப் டாஸ்க் இம்ப்ரூவ் எஃபிஷியன்சி. மேக்ரோஸ் வந்து நம்மளுடைய வேலைகளை சுருக்கி கொள்வதற்காக ஆட்டோமைசேஷன் பண்றோம். மேக்ரோஸ் வச்சுட்டு அதாவது சொன்னேன் இல்லையா, ஒரு தடவை நம்ம அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி செட் பண்ணி வச்சாச்சுன்னா இந்த மேக்ரோஸ் நம்ம ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைகள் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்ப லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து இந்த ஸ்லைட்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். என்னென்னு ஒரு ஜஸ்ட் ஒரு க்ரோ த்ரூ. நியூ ஒர்க் புக் போறது என்னது, நியூ ஒர்க் புக்ல போயிட்டு எப்படி வந்து நம்ம எக்ஸலை செலக்ட் பண்ணுவோம், அப்புறம் வந்து செல் பார்டர்ஸ் அப்ளை பண்றது எப்படி பண்ணணும், செல்க்கு அப்ளை செல் ஷேடிங் அப்ளை பண்றது எந்த மாதிரி பண்ணணும், எதுல போய் பண்ணணும், இது ரிலேட்டடாலாம் இன்னைக்கு ஆக்டிவிட்டி கொஸ்டின்ஸ் வரும், அதனால பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ தான் கொடுக்குறேன். செல் ஷேடிங், அப்புறம் ஆட்டோ சம் பண்றது எப்படி, ஆட்டோ சம் அப்படிங்கிறது இங்க பண்ணுவோமா? திஸ் ஒன், ஆட்டோ சம். ஸோ ஆட்டோ சம் பண்றது எப்படி, நம்ம டேட்டாவை ஆட் பண்றது. ஓகேவா? ஸோ ஃபார்முலாஸ் இல்லாம நம்ம டைரக்டாவும் ஆட்டோ சம் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் பார்த்தோம். அப்புறம் கிரியேட் அ சிம்பிள் ஃபார்முலா லைக் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் டு சிம்பிள் ஃபார்முலாஸ் கிரியேட் பண்ணி எப்படி வந்து ஆட் பண்ணுவோம், ரெண்டு செல்ஸ் இல்ல 4 செல்ஸ் இல்ல n நம்பர் ஆஃப் செல்ஸ் நம்ம ஆட் பண்ணோம்னா எப்படி வந்து பண்ணுவோம்.
சப்ராக்ஷன் எப்படி பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இது எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். அடுத்தது வந்து ஃபார்மேட். சம் நம்பர்ஸ் டைப் பண்ணிட்டு இதுல வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்க ஃபார்மேட் இருக்கு ஜென்ரல்ல. ஸோ இதுல எந்த ஃபார்மேட் வேணுமோ நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டும் ஃபார்மேட் செல்ஸ் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஸோ அடுத்தது, ஸோ அது ரிலேட்டட் இதுதான் வந்து இங்க நான் இப்போ காமிச்சேன் இல்லையா, ஃபார்மேட் என்ன ஃபார்மேட்னு பிக் பண்ணிட்டு யூஸ் பண்ணும். ஸோ குவிக் அனாலிசிஸ் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? குவிக் அனாலிசிஸ் பார்த்துட்டு நம்ம ஒரு டேபிள், ஒரு பிவட் கிரியேட் பண்றது, ஒரு சார்ட் கிரியேட் பண்றது பார்த்துடலாம். ஓகேங்களா? புட் யுவர் டேட்டா இன் a table. A simple way to access Excel's power is to output your data in a table that lets you quickly filter or sort your data. Select your data by clicking the first cell and dragging to the last cell in your data to use the keyboard. Hold down shift while you press the arrow keys to select your data. It is data select பண்றது நமக்கு தெரியும். Click the quick analysis in the bottom right corner of the selection. Click tables to move your cursor to the table button to preview your data and then click table button. Click arrow to the table head border. Okay, இது நம்ம இப்ப பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு இது தெரியும். நான் இப்ப பண்ணி காட்டுறேன். எக்ஸல்ல பாருங்க. இந்த பாருங்க, இந்த குவிக் ஆக்சஸ் பட்டன் அப்படிங்கிறது இதுதான். ஓகேவா? இருங்க, நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னு வாங்க. சீரியல் நம்பர், நேம்ஸ், மார்க்ஸ், ஒரு 3 சப்ஜெக்ட் எடுத்துக்கலாமா? தமிழ், இங்கிலீஷ், சாரி, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல், 5 சப்ஜெக்டே எடுத்துக்கலாம். ஒரு 10 பசங்களோட பேர் இருக்கு. இப்ப பாருங்க, நான் 1 2 லைன் டைப் பண்ணிட்டேன் இல்லையா? இந்த 2 செல்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து நான் இந்த கர்சர் கொண்டு வரும்போது ஒரு பிளாக் கலர்ல ஒரு பிளஸ் சிம்பிள் தெரியுதா? அந்த பிளஸ் சிம்பிளை ஜஸ்ட் இப்படி டிராக் பண்ணும்போது 6 7 8 9 10 அப்படி சைட்ல நம்பர்ஸ் வருதா? எஸ். நீங்க ஒரு ஒரு செல்லுக்கா போகி 1 டவுன் ஆரோ 2 டவுன் ஆரோ 3 டவுன் ஆரோ 4 டவுன் ஆரோ 5 பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 செல்ஸ் வந்து நீங்க என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்க வச்சுட்டு டிராக் பண்ணீங்கன்னா அந்த நம்பர்ஸ் கரெக்டா வந்துடும். அதே மாதிரி இப்ப பாருங்க, 19/20/25 இது வந்து டேட். ஓகேங்களா? 29/20/25. ஓகேங்களா? சாரி, 2 டேட் பண்ணி ஜஸ்ட் பாருங்க, இப்படி டிராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எத்தனை டேட் வரைக்கும் வேணுமோ அடுத்தடுத்த நாள் அதுவே எடுத்து வந்துடும். 39 49 59 24 வரைக்கும் நான் இன்னைக்கு எடுத்து வந்தேன். ஸோ டேட் அண்ட் நம்பர்ஸ்க்கு வந்து இந்த ஈஸி ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டேட் அண்ட் நம்பர்ஸ்க்கு எந்த ஈஸி ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? ஜஸ்ட் ஒரு 2 டைப் பண்ணிட்டீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டா நீங்க அந்த கர்சர் வந்து இந்த மாதிரி வரக்கூடாது, இந்த உங்களுடைய செல் பார்டர் மாதிரி வரக்கூடாது, பிளஸ் சைன் வரணும். அதை எழுத்து டிராக் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த நம்பர் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகேவா? எஸ். ஓகே, ஒரு 10 ஸ்டூடெண்ட் பேர் போட்டாச்சு. மார்க்ஸ் போடுறேன். பத்து ஸ்டூடெண்டோட மார்க் ஃபில் பண்றேன். நான் இப்ப எல்லாரையுமே பாஸ்ல தான் காட்டுறேன். சரிங்களா? யாரையும் ஃபெயில்ல காட்டல.
எல்லாத்தோட மார்க்ஸ் ஃபில் பண்றேன். இப்ப எல்லாத்தோட டோட்டல்ஸ் போடலாம் நம்ம மார்க்ஸ் ஃபில் பண்ணி முடிச்சோன்னே. சும்மா ஜஸ்ட் ரேண்டம் தானே. ஒரே மாதிரி இவங்க எல்லாம் மார்க் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சரி. இப்போ டோட்டல் இல்லையா? டோட்டல் நம்ம எங்க எடுத்துட்டு வரணும்? 5 சப்ஜெக்ட்ஸ் மார்க்கோட டோட்டல் மேலதான் எடுத்துட்டு வரணும். ஏன்னா நம்ம ரோ வைஸ் போட்டிருக்கோம், காலம் வைஸ் போடல. அப்ப டோட்டல் எங்க எடுத்துட்டு வரணும்? டாப்ல தான் எடுத்துட்டு வரணும். கரெக்டா? எஸ். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்க ஆட்டோ சம் கொடுத்துறேன். இப்போ இதை நான் டிராக் பண்ணிடுறேன். எனக்கு எல்லாரோட டோட்டல்ஸும் இப்ப இங்க வந்துருச்சு. உங்களுக்கு டவுட்டா இருக்குன்னா இப்ப என்ன பண்றீங்கன்னா இன்னொரு டெஸ்டிங் மெத்தட் கீழே பாருங்க. ஏதோ இந்த இடத்துல சேஞ்சஸ் ஆகுதா? இங்க கீழே பாட்டம்ல ஆவரேஜ் கவுண்ட் சம்முன்னு வருதா? இப்ப நான் இங்க செலக்ட் பண்றேன் பாருங்க. செலக்ட் பண்ணும்போது 405 போட்டிருக்கிறது கரெக்ட் தானா? சோ நம்ம வந்து ஆட்டோ சம் செலக்ட் பண்ணி ஃபார்முலாவை ஈஸி பண்ணி. எஸ். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டேன். இந்த பட்டன் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் குவிக் அனாலிசிஸ் பட்டன். இதை செலக்ட் பண்ணா இதுல ஃபார்மேட்டிங், சார்ட்ஸ், டோட்டல்ஸ், டேபிள்ஸ், ஸ்பார்க் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ நீங்க வந்து இங்க இன்சர்ட்ல டேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, பிவட் டேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, சார்ட்ஸ்னு ஆப்ஷன் இருக்கு. பட் நீங்க அதுக்கெல்லாம் போகாம என்ன பண்றீங்கன்னா இந்த குவிக் அனாலிசிஸ் யூஸ் பண்ணியே ஒரே நிமிஷம் செலக்ட் பண்ணாதான் உங்களுக்கு இது வரும். இப்போ இந்த use the quick analysis tool to quick and easily analyze your data with some of Excel's most useful tools such as charts, color coding and formulas. இந்த quick analysis எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்? நமக்கு quick analysis இல்லாமையும் பண்றதுக்கான இது இருக்கு. பட் நம்ம இங்க quick analysis யூஸ் பண்றோம். எஸ். இப்போ இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க டேபிள்ஸ்க்கு போயிடுறேன். இதை நான் வந்து டேபிளா கன்வெர்ட் பண்றேன். ஸோ டேபிள் கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு இது எப்படி வேணும்னு கேக்குது. பாருங்க, இது பிவட் டேபிள்ல போட்டோம்னா இந்த மாடல் இருக்கு, இந்த மாடல் இருக்கு, இந்த மாடல்ஸ் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இதை டேபிளா கன்வெர்ட் பண்ணிடுறோம். எஸ், டேபிளா கன்வெர்ட் பண்ணியாச்சு. டேபிளோட ஸ்டைல்ஸ் எவ்வளவு ஸ்டைல்ஸ் இருக்கு பாருங்க. எந்த ஸ்டைல் நமக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டைலை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டைல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு டேட்டாவை இதை சென்டர் பண்ணும், எனக்கு இங்க வந்து மாத்தணும், இதெல்லாம் பண்ணிட்டேன். சரி, இப்ப திருப்பி இந்த குவிக் அனாலிசிஸ் போறேன். இங்க என்ன பண்ணிருக்கோம்? டேபிள்ஸ்ல. இப்ப இது வந்து பிவட் டேபிளா கன்வெர்ட் பண்றேன். பிவட் டேபிளா கன்வெர்ட் பண்ணும்போது இங்க என்ன வந்திருக்கு? தமிழ் சப்ஜெக்ட் மட்டும் தான் வந்திருக்கு. எனக்கு அது வேண்டாம். எனக்கு என்ன வேணும்? நேம்ஸும் டோட்டலும் வேணும்னு வச்சுக்கோங்க. நேம்ஸ், நேம்ஸும் டோட்டலும் எனக்கு வந்து எந்த ஃபார்மேட்ல வேணும்? இதுல வந்து ஒரு ஒரு பையனுடைய டோட்டலும் சப்ஜெக்ட்ஸ் மார்க்கும் நம்ம இங்க எடுத்துட்டு வரோம்னு வச்சுக்கோங்க. இங்க நமக்கு எப்படி வேணுமோ அந்த அந்த மாடல்ல நம்ம எடுத்துட்டு வந்துக்கலாம். இங்கிலீஷ், மேக்ஸ் வேண்டாம், எனக்கு இங்க வேண்டாம், இங்க எடுத்துட்டு வாங்க. எஸ். இப்படியும் நீங்க எடுத்துட்டு வந்துக்கலாம். இல்ல எனக்கு சப்ஜெக்ட் மார்க்ஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம், எனக்கு ஜஸ்ட் அவங்களோட பேரும் டேபிளும் மட்டும் போதும். எஸ், டன். ஸோ இப்ப திருப்பி குயிக் அனாலிசிஸ் வாங்க. இப்போ ஃபார்மேட் இங்க வந்து இது ஒரு ஃபார்மேட். டேட்டா பார்ஸ் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஃபார்மேட். சரி, இதுல வந்து கலர் ஸ்கேல் கொடுக்குறோம். இது வந்து ஒரு டைப் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். நம்மளுடைய டேட்டாவை இந்த இந்த இதுல வந்து மாடல்ல ப்ரொஜெக்ட் பண்றோம். திருப்பியும் ஐகான் செட் பண்றோம், ஒரு ஒரு ஐகான். சோ இது எதுக்கு அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்க ஒரு. சோ நீங்க இந்த டேபிள்ஸ் இது நம்ம ஒவ்வொன்றுமே பண்ணி பாத்திரலாம். சரிங்களா? ஃபில்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா? சார்ட் A to Z ஆர் சார்ட் Z to A ஃபில்டர் ஆப்ஷன்ஸ்க்காக இந்த இதை யூஸ் பண்றோம். குவிக் அனாலிசிஸ் வந்து
உங்களுக்கு வந்து டோட்டல் நம்ம பார்த்திருக்கோம், ஃபார்மேட்டிங் பார்த்திருக்கோம், இன்னும் சார்ட் பார்க்கல, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ஃபர்ஸ்ட் இதுதான் நம்ம பார்த்திருக்கோம். Add meaning to your data using quick analysis, conditional formatting or sparklines can highlight your most important data or show data trends. அதாவது நல்ல மார்க்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா அது கிரீன் கலர்ல, அது சிஸ்டமா வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டிங் கலர் எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு டேட்டாவை ப்ரொஜெக்ட் பண்ணும். யூஸ் த குவிக் அனாலிசிஸ் டூல் ஃபார் அ லைவ் ரிவ்யூ அண்ட் ட்ரை இட் அவுட். இப்போ அதை தான் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம், பார்த்துட்டே இருக்கோம். செலக்ட் த டேட்டா யூ வாண்ட் டு எக்ஸாமைன் மோர் க்ளோஸ்லி. Click the quick analysis button in the bottom right corner of the selection. Explore the option on the formatting and sparkline tabs to see how they affect your data. அததான் நம்ம இப்போ ஒவ்வொன்றா பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இதுலயே சார்ட் யூசிங். The quick analysis tool recommends the right chart for your data and gives you a visual presentation in just a few clicks. Just a few clicks. Select the cells that contain the data you want to show in a chart. என்னென்ன டைப் ஆஃப் சார்ட் இருக்கு இப்ப அங்க போய் பார்க்க போறோம் நம்ம, சரிங்களா? எஸ். குவிக்லி சார்ட் யுவர் டேட்டா. சார்ட் யுவர் டேட்டா அப்படிங்கிறதும் A to Z and Z to A நமக்கு வந்து ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்டா இல்ல லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்டா அப்படிங்கறத அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் சார்ட் பண்றதும் ரொம்ப ஈஸியா பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி ஃபில்டர் பண்றது. செலக்ட் த சிங்கிள் செல் anywhere in the range that you want to sort. On the data tab in the sort and filter group, choose sort. The sort dialog box appears in the sort by list. Select the first column. இது இப்போ நீங்க வந்து லைவா பண்ணி பாத்திர போறீங்க. இந்த சார்ட் அண்ட் ஃபில்டர் ஆப்ஷன் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிடுறேன், ஓகேங்களா? இது வந்து குவிக் ஆக்சஸ் டூல் பார் இந்த மேல இருக்கிறது லாஸ்ட். இதுதான், இதோட முடிஞ்சிடும். நம்ம வாங்க இதை முடிச்சிடுவோம் நம்ம. இப்போ ஃபார்மேட்டிங்ல ஐகான் செட் பாத்துறீங்க. கிரேட்டர் தேன் லெசர் தேன் எது வந்து கீழ இருந்து மேல எப்படி போகுது, ஃபார்மேட்டை வந்து கிளியர் பண்றோம், சரிங்களா? அடுத்தது வந்து சார்ட்ஸ். சார்ட்ஸ்ல பாருங்க, காலம் சார்ட் கொடுத்தோம்னா எவ்வளவு அழகா வருது. லைன் சார்ட் பாருங்க, இது என்னது? கிளஸ்டர்ட் காலம் டைப் ஆஃப் சார்ட். பார் சார்ட், இதுல இன்னும் மோர் சார்ட்ஸ் வேணும்னாலும் இருக்கு. இப்ப நான் இது கொடுக்குறேன். அழகா இங்க ஒரு சார்ட் வந்துருச்சா? 10 பசங்களோட பேரு, அவங்களுடைய சப்ஜெக்ட்ஸ், மார்க்குடைய ஏற்ற இறக்கங்கள், அவங்களுடைய டோட்டல் எப்படி வந்து கிராஜுவலா வந்து வந்து போகுது, அந்த அவங்களுடைய படிப்பு வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஏற்ற இறக்கத்தோட எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்ல எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க சார்ட்ல. இல்லை நீங்க வேணா வந்து கலர்ஸோ டைப்ஸோ மாடல்ஸோ இது வேணா இப்படி மாத்திக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இங்க டிசைன்ஸ் நிறைய இருக்கு, எந்த டிசைன் வேணாலும் நீங்க வந்து மாத்திக்க முடியும், சரிங்களா? ஸ்பார்க் லைன்ஸ். ஸ்பார்க் லைன்ஸ் பாருங்க, அதை நான் கிளிக் பண்ணும் போது இந்த சைட்ல வர சேஞ்சஸ் பாருங்க. இந்த இடத்துல அடுத்த காலம் ஐ காலம்ல வர சேஞ்சஸ் பாருங்க. ஸ்பார்க் லைன்ஸ்லயும் உங்களுக்கு டிசைன்ஸ் இருக்கு, எப்படி வேணுமோ வந்து இது மோர் ஆர்லெஸ் எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான், ஒரு ரொம்ப ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது அவங்களோட மார்க்ஸ்ல. என்ன பாருங்க, எல்லாருமே 415 414 404 383 330. இந்த 330 தான் கொஞ்சம் வந்து டவுன்ல இருக்கு, இது எல்லாமே வந்து நியரர் டு 400 to 415 அந்த ரேஞ்ச்ல தான் இருக்காங்க. ஸோ ரொம்ப சேஞ்சஸ் வந்து அவங்களுடைய மார்க்ஸ்ல இல்ல. இது வந்து ஃபில்டர். ஃபில்டர் வந்து உங்களுக்கு எப்படி ஃபில்டர் பண்ணணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம வந்து ஃபில்டர் ஆப்ஷன் செட் பண்ணி தான் வச்சிருந்தோம். எதுலனா குவிக் அனாலிசிஸ் மூலமாக செட் பண்ணி வச்சிருந்தோம். இங்க உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபில்டர் வந்து கஸ்டம் ஃபில்டரும் நீங்க பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு என்ன டைப்ல வந்து அசெண்டிங் ஆர்டரா டிசெண்டிங் ஆர்டரா எதுல வேணுமோ அது வந்து செட் பண்ணி ஃபில்டரும் செக் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணலாம் ஆப்ஷன்ஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இங்க இன்சர்ட் பட்டன்ல உங்களால போய் பிவட் டேபிள் போட முடியும், பிக்சர்ஸ் ஆட் பண்ண முடியும், ஃப்ரம் ஆன்லைன்ல இருந்து உங்களால பிக்சர்ஸ் கொண்டு வர முடியும், டேபிள் கிரியேட் பண்ண முடியும். அதற்கான
சார்ட்ஸ், டைப்ஸ் இது எல்லாமே இருக்கு. பட் நம்ம அந்த குவிக் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்லயே இது எல்லாத்தையும் பார்த்தோம். அது வந்து ஒன் ஆஃப் த ஈஸி மெத்தட். ஓகேவா? அதே மாதிரி பேஜ் லேஅவுட், ஃபார்முலாஸ், டேட்டா, ரிவ்யூ, டேட்டா வரைக்கும் இருக்கிறது தான் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த குவிக் அனாலிசிஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணி இது எல்லாத்தையுமே பார்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? எஸ், டன். இப்ப நம்ம வந்து ஆக்டிவிட்டிக்கு போயிடலாமா? லாஸ்டா ஒரு ஆப்ஷன் மட்டும் நம்ம வச்சிருந்தோம். அது என்னதுன்னா குவிக் ஆக்சஸ் டூல் பார். இங்க இருக்கு இல்லையா? ஸ்பெல்லிங் கஸ்டமைஸ் குவிக் ஆக்சஸ் டூல் பார். இங்க என்ன வந்து உங்களுக்கு டாப்ல வேணுங்கிறத உங்களால செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த சேவ் பட்டன் இருக்கு, உங்களுக்கு ஸ்பெல் செக் பட்டன் இருக்கு, அன்டு ரீடு பட்டன் இருக்கு. இதுதான் வந்து குவிக் ஆக்சஸ் டூல் பார்னு சொல்லுவோம். இங்க நீங்க டக்குன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய எக்ஸல் சேவ் ஆயிடும். நம்ம பண்ண விஷயம் தப்பா இருக்கு, கரெக்டா இருக்கு, மாத்தணும், சேஞ்ச் பண்ணணும்னா அன்டு ரீடு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு இதுல ஆட் பண்ணணும்னாலும் இங்க நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது எல்லாமே வந்து உங்களுக்கு மேல வந்துடும். நான் இப்போ ஒரு ஷார்ட் அசெண்டிங் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணேன் பாத்தீங்களா? மேல வந்துதா. இது என்ன சொல்லுவோம்னா குவிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எஸ், இப்ப ஆக்டிவிட்டி போலாம். சரி, இதுல வந்து எது காலம், டைட்டில் பார், இந்த விஷயங்கள்லாம் நீங்க சொல்லுவீங்களாமா? சரி, நம்மளே ஒவ்வொன்றா ஃபில் பண்ணுவோமா? இப்பதான் பார்த்துட்டு வந்தோம். குவிக் ஆக்சஸ் டூல் பார். ஒரு செல்லுடைய நேம சொல்லணும் அப்படின்னா அத இந்த இடத்து தான் வந்து சீஸ்னு மென்ஷன் ஆயிருக்கா. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவோம்? நேம் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டைட்டில் பார் எங்களுக்கு டாப் பாட்டம்ல இருக்குது. டாப்ல இருக்கிறது தான் புக் ஒன் எக்ஸல் அப்படின்னு இருக்கிறது தான் டைட்டில் பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து ஃபார்முலா பாக்ஸ் இல்லையா? என்ன சொல்லுவோம்? ஃபார்முலா பார். அடுத்தது ஆக்டிவ் செல். எது இதுல ஆக்டிவ் செல்? திஸ் ஒன்னா. ஆக்டிவ் செல்லுங்கிறது ஒரு கரண்ட் செல் வந்து செலக்ட் ஆயிருக்கும். அதை வந்து என்ன சொல்லுவோம்? ஆக்டிவ் செல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஒர்க் ஷீட் டேப். ஷீட் ஒன், ஷீட் டூன்னு இருக்கா? இதுதான் வந்து ஒர்க் ஷீட் டேப் அப்படின்னு சொல்லுவோமா? எஸ். சரி, ரோ. இதுல எது ரோ, எது காலம்? ரோ அப்படிங்கிறது இது இல்லையா? சோ இது வந்து ரோ அப்படின்னு சொல்லுவோம். ரிப்பன். இந்த டாப்ல இருக்கிறது தான் என்ன சொல்லுவோம்? ரிப்பன் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? காலம். காலம் இது திஸ் ஒன் இஸ் ரோனா, இது வந்து காலம். கரெக்ட்டுங்களா? எஸ். அடுத்தது ஸ்க்ரால் பார். இது ஸ்க்ரால் பாரா? இங்க ஸ்க்ரால் பண்றாங்களா? ஸோ திஸ் ஒன் இஸ் ஸ்க்ரால் பார். அடுத்தது என்ன பேலன்ஸ் இருக்கு? செல்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? இதெல்லாம் மல்டிபிள் செல்ஸ் காமிச்சிருக்காங்க. அதுதான் வந்து செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஜூம் கண்ட்ரோல் ஆப்ஷன் இங்க கீழே இருக்கு பாருங்க, பிளஸ் மைனஸ். ஸோ இப்போ எல்லாமே கிளிக் பண்ணிட்டோமா பாருங்க ஒரு தடவை. எஸ். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே கரெக்டா கிளிக் பண்ணிட்டு இல்லைங்களா? எஸ். ஓகே, அடுத்த ஆக்டிவிட்டி. ஐடென்டிஃபை த டூல் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன் இல்லையா? In Excel, the clipboard is a temporary storage area where data as text, numbers, formulas, or cells is kept when you cut or copy it. You can, அது paste symbol தானா? You can then paste the data into the same or another location. Is it true or false? True.
In Excel, to arrange data in ascending or descending order, you can use the dash tool. இதுவா இந்த tool கரெக்டா? Ascending or descending order இந்த tool கரெக்டா? இப்பதான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். Sort filter. Yes, correct. In Excel, the dash icon on the home tab lets you view and manage copied or cut items. In Excel, the dash icon on the home tab lets you view and manage copied or cut items. அதுக்கு பேர் என்ன சொல்வோம்? Clipboard அப்படின்னு சொல்லுவோம். Is it right or not? Clipboard is right or not? Yes, it is right. Clipboard தான் அதை சொல்லுவோம். In Excel, the dash tool is used to quickly add the values in the range of cells. என்னது நம்ம இப்பதான் யூஸ் பண்ணிட்டு வந்தோம் லாஸ்டா 10 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கை ரொம்ப ஈஸியா வந்து ஆட் பண்ணிட்டு வந்தோம். ஆட்டோசம் கரெக்டா? ஆட்டோசம் தானே யூஸ் பண்ணோம் நம்ம இப்ப 10 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கை கால்குலேட் பண்றதுக்கு. இஸ் இட் ரைட்? எஸ், கரெக்ட். You can insert a chart from the insert tab in the Excel. True or false? Is true. In Excel, the tool used to copy formatting from one cell and apply it to another is called the dash. என்னது இது? ஒன்று வரும் பாருங்க. Format painter. கரெக்டா? In Excel, the tool used to copy formatting from one cell to apply it to another called, right, format painter. Correct. To combine two or more cells into a single cell in Excel, you can use the dash tool. மெர்ஜா கரெக்டா? சொல்லுங்க. மெர்ஜ் பண்ணுவோமா கம்பைன் பண்றதுக்கு? To combine two or more cells into a single cell in Excel, you can use the dash tool. Merge center. Merge cells அப்படின்னு சொல்லுவோம் அதை. ஓகேவா? Which tab in Excel provides the option to insert shapes like rectangles, arrows and circles? Shapes வந்து எதுல கொடுக்குது? எக்ஸல்ல எந்த ஆப்ஷன்ல இருக்கு? எதுல போய் இன்சர்ட்ல போய் கொண்டு வருவோமா? எஸ், கரெக்ட். In Excel, a dash is used to summarize, analyze, explore, and present large amount of data in a table format. Pivot table, right or not? Correct. Pivot table தான் நமக்கு வந்து எல்லாமே analyze பண்ணும். In Excel, the dash feature is used to quickly fill the series of numbers, dates, or formulas into adjacent cells. Autofill, is it right or not? Yes, correct. So 10 out of 10. So இப்ப நம்ம பார்த்ததுக்கு எல்லாமே வந்து கரெக்டா வந்து ஆன்சர் பண்ணிட்டோம். இன்னைக்கு கிளாஸ்ல இது எல்லாமே இது எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் ஒன் மோர் கிளாஸ், இன்னும் சில சம் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு? நம்மளுடைய இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸ்லைட்ஸ். பிரிண்ட் இந்த குவிக் ஆக்சஸ் டூல் பார்ல மட்டும்தான் என்னென்ன இருக்குங்கிறத ஃபுல்லா பார்க்கல. ஜஸ்ட் குவிக் ஆக்சஸ் டூல் பார் என்ன இருக்கு கண்டென்ட்டை மட்டும் காமிச்சேன். மீதி விஷயத்த நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டு இந்த ஆக்டிவிட்டிஸையும் நெக்ஸ்ட் கிளாஸ் சேர்த்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ டவுட்ஸ் எதுவும் இருக்குங்களா? இல்ல இல்லைங்களா? ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.
ஸோ இன்னைக்கு நம்ம இதோட கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்த ஆக்டிவிட்டீஸோட நம்ம மீட் பண்ணலாம். சரிங்களா? ஒரு சில ஆக்டிவிட்டீஸோட நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஆல்.